Hello guys, welcome back to our channel Rider Machine. அதாவது கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்மளோட ஹிமாலயன் 450யோட 4th சர்வீஸ், சரிங்களா? ஸோ 4th சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்ன ஸ்பேர்லாம் வந்து மாற்றிருக்காங்க, ஸோ இதில் என்ன ப்ரைஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்ம யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே நம்மளுக்கு 4th சர்வீஸுன்றது நிறைய பேர் வந்து வீடியோவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ண வரையும் வீடியோ நான் பார்க்கல 4th சர்வீஸு. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சர்வீஸ்க்கும் என்ன சார்ஜஸ் ஆகுது அப்படின்றத ஒரு விஷயமா வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஏன்னா அந்த சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்க முடியும் நம்மளோட சர்வீஸ்க்கு அப்படின்றதுனால. ஸோ 4th சர்வீஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக விட்டு நம்ம எடுத்துருந்தோம் இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ இதோட காஸ்ட் என்ன ஆச்சு, ஸோ என்னென்ன ஸ்பேர்லாம் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 4th சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4th சர்வீஸ் தான் வெஹிக்கிளோட லாஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ சர்வீஸுன்றது இந்த நம்மளோட ஹிமாலயனுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம எல்லா சர்வீஸுமே வந்து பெய்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பெய்டு சர்வீஸ்க்கும் இந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ சர்வீஸில் பொறுத்தவரைய நம்மளோட வெஹிக்கிளுக்கு ஏதாவது மாற்றுறாங்க, ஆயிலெலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணால் போதும். லேபருக்கு வந்து நம்ம பேமெண்ட் வந்து பண்ண வேண்டாம். லேபர் சார்ஜ் வந்து நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இது பெய்டு சர்வீஸ் அப்படின்னா நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கும் நம்ம சார்ஜஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா லேபர்ஸ், ஸோ அதுக்கு என்ன சார்ஜஸோ ஒரு ஸ்பேர் மாற்றுறதுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் லேபர், ஸோ நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து டியூனிங் பண்ணாங்கன்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து லேபர் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் பில் வருது அப்படின்னா அது வந்து பெய்டு சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு இந்த ஹிமாலயன் 450 அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு 1, 2, 3, 4 சர்வீஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 சர்வீஸ் விட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக விட்டது நம்ம 4th சர்வீஸ் வந்து விட்டுருக்கோம். ஸோ இதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் மேபி இந்த சைடில் என்னோடய பில் வந்து போட முடிஞ்சால் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னோடய ஃபோனில் தான் பில் இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறேன். இது வந்து நம்ம வெஹிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயின் க்ளீன் அண்டு லூப் வந்து பண்ணியிருக்காங்க 4th சர்வீஸில். அதுக்கு இல்லாமல் ஸ்டேரிங் ஸ்டெம், ஸோ ஸ்டேரிங்கில் பொறுத்தவரை இந்த இடத்துல ஒரு ரப்பர் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ரப்பர் வந்து புது ரப்பர் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரப்பர் வந்து 4th சர்வீஸில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரப்பரை வந்து சேஞ்ச் பண்ணலன்னா உங்களுக்கு ஹேண்டில் வரல லிட்டில் பிட் வைப்ரேஷன் வரும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆயில் வந்து இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணலங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு இன்ஜின் ஆயில் பொறுத்தவரை நம்மளுக்கு டாப் அப் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் வந்து ஃப்ரண்ட் வீலும் சரி ரியல் வீலும் சரி நம்மளுக்கு வந்து டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து டயர் மாற்ற சொல்ல அலைன்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் சேம் கான்செப்ட் தான். ஃப்ரண்ட் வீலும் சரி நம்மளுக்கு ரியர் வீலும் சரி ரெண்டு வீலுமே வந்து நம்மளுக்கு அலைன்மெண்ட் செக் பண்ணி டியூனிங் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் மேஜராக 4th சர்வீஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து நான் ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஆன்லாம் ஆகுது, பெட்ரோல் எல்லாமே இருக்குது. என்னன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இக்னிஷன் வருது, ரெட் கலரில் இக்னிஷன், வண்டியே ஸ்டார்ட் ஆகலை சுத்தமாக. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வெஹிக்கிள் போயிட்டே இருக்க சொல்ல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிளில் எனக்கு இந்த டிஸ்பிளேல பொறுத்தவரை உங்களுக்கு அந்த வார்னிங் சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ அந்த செக் லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது. வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து இருந்தது. ஸோ என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நம்ம வெஹிக்கிள் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் வந்து எனக்கு பெட்ரோல் இருக்குது, வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும்னு காட்டுது. பட் ஆனால் வெஹிக்கிள் வந்து எனக்கு மூவ் ஆகலை, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி அதே இடத்துல ஸ்டாப் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்வீஸில் போய் செக் பண்ண சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, சார் வந்து வண்டியில் வந்து ஃபியூல் இல்லை, ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து ஃபியூல் வந்து ஒன்ஸ் நம்ம ரீஃபில் பண்ணோன்னே வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த டேங்கோட உள்ளே இருக்க அந்த ஃபியூல் கேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை. ஸோ அதை வந்து ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து சப்போஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுது, ஸ்டார்ட் ஆகி உடனே ஆஃப் ஆகுது, உங்களுக்கு அந்த ரெட் கலரில் ட்ரையாங்கிளில் அந்த இண்டிகேஷன் வந்து வருது அப்படின்னா
உங்கள் டேங்க்கில் ஃபியூல் இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஹிமாலயன் ஓனர்ஸ் வந்து இதை நான் வந்து ஒரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த செக் லைட் எரியுது, வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்பில் செக் பண்ணால் அது என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரைடராக இருக்கும், ஒரு பிரதர்ஹுட்டாக இருக்குன்றதுனால நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேபி உங்கள் வெஹிக்கிளில் டேங்க்கில் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்ன தான் இது வந்து டிஜிட்டல் மீட்டரில் எல்லாமே ரேஞ்சு என்னென்னு காட்டினாலும் சரி, எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட்டு காட்டினாலும் சரி, இல்லை ஃபியூல் இருக்குன்னு காட்டினாலும் சரி, மேபி நீங்கள் போக சொல்ல ரைட் பண்ண சொல்ல இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கிது அப்படின்னா, ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபியூல் இல்லைனா ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அந்த ஸ்பாட்லேயே வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு விஷயமாக நான் வந்து சொல்ல வந்தேன். ப்ளஸ் ஃபோர்த்து சர்வீஸோட காஸ்ட் என்னன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த்து சர்வீஸோட ஃப்ரீ சர்வீஸோட காஸ்ட் வந்து எனக்கு வந்து அரௌண்ட் 1031 ரூபா. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய காஸ்ட் ஆச்சு. ஸோ இதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோர்த்து சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் அதிகமாகும், ஏன்னா இதோட வண்டியோட காஸ்ட்டே வந்து அரௌண்ட் 3 lakh rupees மேலே அப்படின்றனால ஸோ உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகுமோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபோர்த்து சர்வீஸோட காஸ்ட்டுன்றது 1031 ரூபா. ஸோ இவ்வளோ தான் சர்வீஸ் காஸ்ட் வந்தது ஃபோர்த்து சர்வீஸ். ஸோ இதான் காய்ச்சி இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இதேமாரி ஹிமாலயனுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய ஆக்சரிஸு, நிறைய மாடிஃபிகேஷனு, இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ, நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், அது எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹிமாலயன் 450 மாடிஃபிகேஷன் தமிழ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ஹிமாலயன் பைக்குக்கு என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம், என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Bye guys.